ஏ அப்பா, இந்த வயித்தை வச்சுக்கிட்டு 4 ஸ்டெப் நடக்க முடியலையே. எப்படி 10 மாசம் வயித்தை இப்படி வச்சுக்கிட்டு நடக்கிறாங்க? திடீர்னு எப்படி இம்புட்டு படிய வயிறு வந்துச்சு? சித்தப்பா, என்னத்த ஒளிச்சு வச்சிருக்க? இல்ல சித்தப்பா, உன் வயிற்றுக்குள்ளேயும் குட்டி பாப்பா வந்துட்டா? இல்ல மகாட்சத்திக்கு பதிலா அப்படி தாங்கி நடக்கறியா? எனக்கு புரிஞ்சு போச்சு. இன்னைக்கு நீ போட்டோ ஷூட் எடுக்க போற, அப்படிதானே? ஆமாடா, எல்லாரும் போட்டோ ஷூட் எடுக்கிறாங்க. நம்மளும் மகாக்காக என்ன பண்ணுவோம்னு தோணுச்சு. இன்னைக்கு போட்டோ ஷூட் நம்மளும் எடுப்போம் அப்படின்னு தோணுச்சு. அதனாலதான் முதல்ல நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். இன்னைக்கு முழுசும் இப்படியே இருக்கலாமா இல்ல கொஞ்ச நேரம் இருக்கலாமான்னு பாக்கிறதுக்குள்ளயுமே எனக்கு மயக்கம் வந்துடும் போல இருக்கு. எப்படிடா 10 மாசம் இவங்க இப்படியே வயித்தை தாங்கிக்கிட்டு நடக்கிறாங்க? நாம என்னமோ நினைச்சிடுறோம். ஆனா பொம்பளைங்க உண்மையிலே கிரேட் தான். அடேங்கப்பா, உன் பொண்டாட்டிக்கு ஒண்ணுனா மட்டும் இப்படி நிக்கிறியே. உங்க அம்மாவும் இப்படிதானே இருந்திருப்பாங்க, உங்க ஆச்சியும் இப்படிதானே இருந்திருப்பாங்க. ஏன் எங்க ஆச்சி அதான் உங்க அம்மா இப்படிதான் இருந்திருக்காங்க. அவங்களுக்குலாம் என்னைக்காவது சப்போர்ட் பண்ணிருக்கியா? போதுண்டா போதுண்டா, அப்படியே எங்க அம்மா கிட்ட போட்டு கொடுக்கலான்னு பாக்குற, அப்படித்தானே? இத்தனை நாளும் அம்மாவை நான் அப்படி நினைக்காதது தப்புதான். இப்பதான் புரியுது ஒவ்வொருத்தரும் எவ்வளவு கஷ்டப்பட்டு எங்களை மாதிரி ஆட்களை பெத்து வளர்த்துருக்காங்க. அப்போ இன்னைக்கு நாம அவங்களுக்கு மரியாதை கொடுப்போம். அதான் இன்னைக்கு மட்டும் இல்ல, ஜான் மனசுல என்னைக்குமே எல்லா பெண்களுக்கும் மதிப்பும் மரியாதையும் உண்டு. அதே மாதிரி இன்னைக்கு நாம மகாக்காக போட்டோ ஷூட் எடுப்போம். அடிக்கடி ஓ வழியில தான் நானும் வரேன். நானும் எல்லாருக்கும் மதிப்பும் மரியாதையும் அதுவும் லேடிஸ்க்கு ஸ்பெஷலா கொடுக்கறேன். சரியா? சரி சித்தப்பா, அப்புறம் மகாச்சித்தியை கிளப்பி கூட்டிட்டு வருவோம். அத்தை, அங்க பாருங்களேன். என்னடா என்ன கண்ட உடனே முழிக்கிற? அது ஒண்ணும் இல்லாச்சி, ஜான் சித்தப்பா சும்மா ஃபன்காக பண்ணிருந்தாங்க தெரியுமா? ஃபன். தெரியுதே, ஃபன்னுக்காக தான் உன் சித்தப்பன் பண்ணியிருக்கானு. உங்களுக்கு கோவம் இல்லையாச்சி? கோவம் இல்லையா? இதுக்குடா கோவப்படணும்? இதுல என்ன இருக்கு கோவப்படுறதுக்கு? ஏங்க, இது என்ன தெரியலையா? நீ இத்தனை மாசம் இப்படி வயித்தை தாங்கி சுமந்துட்டு இருக்க. உனக்காக ஒரே ஒரு நாள் நீ எப்படியெல்லாம் கஷ்டப்படுறன்னு பாக்குறதுக்காக நானும் இப்படி இருக்கேன். நல்லா இருக்குல்ல? இது நான் உனக்கு கொடுக்கிற மரியாதை. ஏய், போதும் போதும், நாங்களும் இப்படி இருந்துதான் வந்திருக்கோம். புரியுதுமா. ஆனா அது அப்பா உங்களுக்காக ஏதாவது செஞ்சிருக்கணும். அடப்பாவி, சைடு கேப்ல என்ன போட்டு கொடுக்குறியா உங்க அம்மா கிட்ட? அப்படிலாம் இல்லப்பா, சும்மா ஒரு ஜாலிக்காக, அதாவது ஜாக்சன் சொல்ற மாதிரி ஃபன்னுக்காக. அதெல்லாம் இருக்கட்டும் இருக்கட்டும். இந்த போட்டோ ஷூட்ட நாங்களும் பாக்குறோம். எங்க காலத்துல எல்லாம் கிடையாதுல்ல, உங்க காலத்துல அது எப்படின்னு நாங்க பாக்குறோம். ஆமாடா, நானும் அப்பாவும் உட்காந்து பாக்குறோம். நீங்களாம் விதவிதமா ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க. சாச்சி, நீங்க இப்படி எல்லாம் ஆடுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. நீ தானே சொல்வ, எப்பவும் ஆச்சி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், டெரரா இருக்க கூடாதுன்னு. அதான். வாவ், சூப்பர் ஆச்சி. थैंक यू ஆச்சி. சரி சரி, நேராயிட்டு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்கல, இந்த லாஸ்ட் எபிசோட ஃபன்னா கொண்டு போவோம். என்ன பார்க்கறீங்க? இதுதான் காதலில் விழுந்தேன் கடைசி எபிசோட். நீங்க எல்லாரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இத்தனை நாளும் பார்த்து ஆதரவு கொடுத்ததுக்கு உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சரி சரி, எல்லாரும் வாங்க. ஜாக்சன் அதோட காணாம போயிடுவான்னு எல்லாரும் நினைக்க வேண்டாம். இன்னும் வேற வேற எபிசோட்ல வேற மாதிரி வந்து உங்களை சந்திக்கிறேன். சரியா? சரி சரி, உங்களை விட்டுட்டு என்னாலே இருக்க முடியாது, என்ன விட்டுட்டு உங்களாலே இருக்க முடியாது. எல்லாரும் இன்னைக்கு போட்டோ ஷூட் பார்க்கிறதுக்கு வந்துருங்க. சரியா? வாங்க வாங்க. என்னடா அப்படின்னு பார்க்கறீங்களா? இன்னைக்கு வர்ற போட்டோ ஷூட் எபிசோட் மதியம் 2 மணி